ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய மினி விலாக் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நான் போட்டிருக்க இந்த நார்மல் மேக்கப் வந்து எப்படி போட்டேன்னு தான் பார்க்க போறோம். ஸோ நான் இந்த மேக்கப் போடுறதுக்கு ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ணல, நார்மல் ப்ராடக்ட்டை வச்சு தான் போட்டிருக்கேன். அது எப்படி பண்ணினேன் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் வந்து ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தீங்க, சிஸ்டர் ஹெவி ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மேக்கப் போடாம நார்மலா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராடக்டை வச்சு எப்படி மேக்கப் போடலாம். இப்போ வந்து நாங்கள் ஆஃபீஸ்லாம் போகிற பர்சனாக இருக்கிறோம், அப்படிங்கிற எங்களுக்கு குயிக்காக மேக்கப் போடுற மாதிரி ஏதாச்சும் வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காகவே நான் சிம்பிளாக குயிக்காக தென் வந்து அதோடய நீட்டாகவும் போடுற மாதிரி அழகான ஒரு வீடியோவை தான் இன்னைக்கு நம்ம ஷூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபேஸை நல்லாவே இப்படி தடச்சி எடுத்துக்கிட்டேன் ஈரம் இல்லாமல். அதுக்கப்புறமா நான் வந்து லிப்பை ஃபர்ஸ்ட் வந்து நான் மாய்ஸ்சரைசர் பண்ணிக்கிறேன். மாய்ஸ்சரைசர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லிப் கிளாஸ் லிப் பாம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த மாதிரி லிப் பாம் யூஸ் பண்ணாலும் ஓகே, அது உங்களுடையது. இது வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு ஜெல் ஃபார்மில் இருக்கும், நல்லா ஒரு திக்னஸாக இருக்கும். இந்த லிப் பாம் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. லிப்பு ரொம்ப ட்ரை ஆகுதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அதிகமாக யூஸ் பண்ணலாம். நான் இவ்வளோ ப்ராடக்ட் போட்டிருக்கேன், என்னடா ரொம்ப அடிக்கிற மாதிரி போட்டிருக்கேன்லாம் நினைக்காதீங்க. கொஞ்ச நேரத்தில் என்னோட லிப்போட இது ரொம்பவே ட்ரை ஆயிரும். நான் லாஸ்ட்டாக வந்து லிப்ஸ்டிக் போடும்போது இது எனக்கு கரெக்டாக இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து லிப் பாம் வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன போட போறேன்னு பாருங்க. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மட்டும் தான் வந்திருக்கேன். ஃபேஸ்க்கு இன்னும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலை. அதுக்காக நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற அந்த மாய்ஸ்சரைசரையே நான் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அந்த மாய்ஸ்சரைசரையே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக ப்ராடக்ட் வந்து என் கையில் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த ப்ராடக்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என் ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெயில்னால அதிகமாக பிம்பிள்ஸ்லாம் இந்த டயத்தில் கண்டிப்பாக வரும், ஏன்னா ஹீட்டு உடம்பு தாங்காது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த டைம் வந்து வெயில் ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால எனக்குமே பிம்பிள்ஸ் வந்திருக்கு, வந்துட்டு ஓடிடும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அதையும் கேர் பண்ண வேணாம். ரொம்ப அதிகமாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மேக்கப்பை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1-2னா ஓகே, நமக்கு நார்மலாக மாறிடும். பட் ஆனால் அதிகமாக உங்கள் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா மேக்கப்பை கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் அந்த மாய்ஸ்சரைசரை வந்து என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அண்டர் ஐக்கு கீழே போடும்போது கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போடுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறதுனால ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் அந்த மாதிரி கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் இப்போ போடுற மேக்கப்பை குயிக்காகவே போடலாம், ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் ஓகே, இல்லை ஒர்க்குக்கு போகிற பர்சனாக இருந்தாலும் ஓகே, நான் போடுற மாதிரியே குயிக்காகவே போட்டுட்டு உடனே கிளம்பிடலாம். 3 ஸ்டெப்பு தான், நம்மளுடைய மேக்கப் வந்து குயிக்காக முடிஞ்சிட போகுது. பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற கொஞ்சம் ப்ராடக்டை என்னோட நெக்கு சைட்லேயே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய 2 கையோடையுமே இந்த மாதிரி சர்க்கிள் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, ஓரளவுக்கு என்னுடைய ஃபேஸ் ஃபுல்லாக அந்த மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன். அப்புறமா நான் வந்து சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுக்கிற போகிறேன். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக நம்ம தான் சன்ஸ்க்ரீன் வந்து போட்டே ஆகணும். இல்லை அப்படின்னா ஃபேஸ் ரொம்பவே டேன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டைம்லாம் டேன் ஆனிச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் முன்கூட்டியே நம்ம சேஃப்டிக்கு இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்லாம் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. நான் சன்ஸ்க்ரீனும் கொஞ்சம் எடுத்து என்னுடைய கையில் எடுத்துக்கிட்டேன் ப்ராடக்டை. நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காகவே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அங்கே போய் நீங்கள் கூட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சன்ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எப்படி மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணோமோ அதே மாதிரியே என்னுடைய ஃபேஸில் வந்து டாட்டாக கொஞ்சம் லைட்டாக அப்படி வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோர்ஹெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துட்ட தான் அதிகமாக வந்து டேன் ஆகிருக்கும். இந்த இடத்துட்ட கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா ஓகே, பட் ஆனால் அதிகமாக வெளியில் போயிட்டு வரீங்க அப்படிங்கிறப்ப சன்ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் ஃபேஸில் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அப்போக்கி டேனை வந்து ரொம்பவே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்து என்னுடைய நெக்கு, இயரு, இந்த இடத்துட்டையும் நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ வந்து ஃபேஸில் போட்டிருக்க இந்த சன்ஸ்க்ரீனை கொஞ்சம் மைல்டாகவே சர்க்கிள் மோஷனில் இந்த மாதிரி ஸ்கின்ல வந்து படலை மாதிரி படவுற மாதிரி போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு தேய்க்க வேணாம். தேய்ச்சிட்டு விட்டிங்கனாவே அது ஸ்கின்னோட ஸ்கின்னாக நல்லா செட் ஆகிடும். ஓகே, இப்போ பாருங்க என்னோட ஸ்கின்ல வந்து ஓரளவுக்கு சன்ஸ்கிரீனை வந்து ஃபுல்லாக நான் செட் பண்ணிட்டேன். ஒரு 2 நிமிஷம் வந்து நான் டைம் கொடுக்குறேன் என்னுடைய ஸ்கின்ல போய் இது நல்லா கொஞ்சம் செட் ஆகுறதுக்கு. நம்ம அடுத்த ப்ராடக்டை உடனே போட்டோம்னா ஒரு மாதிரி திரியாக வந்துடும், ஏன்னா சன்ஸ்கிரீன் போட்டிருக்கோம்ல. அதனால சன்ஸ்கிரீன் போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி டைம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஓகே, இப்போ வந்து ஸ்கின் ஃபுல்லாக நான் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டேன். இந்த ஐப்ரோ கிட்ட நம்ம போட்ட ப்ராடக்ட் கொஞ்சம் இருக்கும். இந்த கட்டை விரல் நகை இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு இப்படி லைட்டாக அப்படி தேய்ச்சி எடுத்திங்கன்னா அந்த ப்ராடக்டை மட்டுமே தனியாக எடுத்துடலாம். நான் வந்து சன்ஸ்க்ரீன் ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ தேர்டாக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினைப்பீங்க கண்டிப்பாக வந்து ப்ரைமர் போட்டுட்டு அடுத்து ஃபவுண்டேஷன் தான் போடுவீங்க அப்படின்னு. நான் இன்னைக்கு அந்த மாதிரி மேக்கப் போடலை. நார்மலாக இந்த வீக்கோ டர்மரி இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நான் மேக்கப் போட போகிறேன். இது வந்து நான் சின்ன வயசுலேருந்தே அதிகமாக யூஸ் பண்ணுவேன். அதாவது ஹெவி மேக்கப் சாங் ஷூட் அந்த மாதிரிலாம் பண்ணுறேன்னா ஃபவுண்டேஷன் போட்டு அந்த மாதிரி மேக்கப் போடுவேன். இதுவே நார்மலாக வெளியில் நம்ம போகிறது வீட்டில் இருக்கும் போதெல்லாம் இந்த மேக்கப் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த மேக்கப் லுக்குமே செம்ம சூப்பராக இருக்கும். நான் அதுக்காக இந்த வீக்கோ டர்மரி இந்த ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ஸ்கின் எல்லாத்துக்குமே இந்த தேன் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆயில் ஸ்கின்க்கு தான் செட் ஆகுது, ஆனால் ட்ரை ஸ்கின்க்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும். நான் கொஞ்சம் ப்ராடக்ட்டை இந்த மாதிரி கையில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு அப்படியே பிங்க் கலரில் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னுடைய ஸ்கின்ல வந்து நான் அப்படி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வீக்கோ டெர்மரி வச்சு மேக்கப் போடும் போது இதில் என்ன பெனிஃபிட்னா, இப்போ நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்து நமக்கு ஃபேஸில் வந்து வேர்வை அதிகமாக வந்துச்சுனாலும் கர்ச்சீப் வச்சு தொடச்சாலும் நம்மளுடைய மேக்கப் வந்து ரிமூவ் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். வேர்வை மட்டும்தான் நம்ம துடைக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம நார்மலாக ஃபவுண்டேஷன் போட்டு மேக்கப் போட்டுட்டு ரொம்ப வேர்த்து அதை தொடச்சோம்னா மேக்கப்பே ரிமூவ் ஆகி வந்துடும். பார்த்துருப்பீங்க, ஏன்னா இந்த வெயில் டயத்தில் அப்படிதான் எல்லாருக்குமே ரிமூவ் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சம்மர் டயத்துக்கு சூட்டபிளான ஒரு மேக்கப்னா இப்போ நான் போடுற மேக்கப் தான். இது வந்து நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலும் கலையவும் கலையாது, அப்படியே தான் இருக்கும் ஸ்கின்ல. ஸோ வந்து இந்த க்ரீமை போட்டு ஸ்கின்னு ஃபுல்லாக அழுத்தி தடவாமல் மைல்ட்டாக மேலோட்டமாக இப்படி நான் தடவுற மாதிரியே கொஞ்சம் தடவை எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கீழே வந்து சன்ஸ்க்ரீன் வேறு அப்ளை பண்ணியிருக்கோம், மேலேயுமே இந்த ப்ராடக்டையும் போட்டு தேய்ச்சோம்னா ஒரு மாதிரி திரியாக வந்துடும். அதனால கொஞ்சம் மைல்டாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த அண்டர் ஐட்டெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சாஃப்டாகவே இப்படி கொண்டு போனீங்கன்னாவே போதும். கருவளையம்லாம் தெரியாது, நீட்டாக உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துரும். அதாவது கருவளையம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள். ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்டை மட்டுமே போட்டு ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக ஓரளவுக்கு என்னுடைய ப்ராடக்டை வந்து அப்ளை பண்ணிட்டேன். லைட்டாக என்னுடைய இயருக்கும் கையிலே இந்த மாதிரி வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ப்ராடக்ட்டை என்னுடைய நெக் சைட்லேயும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டேன். ஓகேங்களா, இதுலேயுமே சில ப்ராடக்ட் வந்து நம்மளோட ஐப்ரோவில் இருக்கும். இந்த மாதிரி நகத்தை வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த ப்ராடக்ட் மட்டும் தனியாக வந்துடும். அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஐப்ரோ போடும்போது ஐப்ரோ கொஞ்சம் நீட்டாக வரும். இதுவே ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட் போட்டாலும் அதுக்கப்புறமா நெகத்தை வச்சு இப்படி ஐப்ரோவில் மட்டும் லைட்டாக அப்படி சீவி கொடுத்தீங்கன்னா போதும், அழகாக ரிமூவ் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து என்னுடைய ஸ்கின்ல வீக்கோ டெர்மரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்படியே விட்டாலும் ஓகே தான். நீங்கள் ஆனால் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே வந்து பவுடர் போட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற எந்த பவுடர் வேணுமாலும் இதுக்கு மேலே போட்டுக்கலாம். நான் வந்து ஃபேஸ்க்காக யூஸ் பண்ணுற பவுடர் பாருங்கள், இந்த லாக்மியோட ஃபேஸ் பவுடர் தான் நான் வந்து அதாவது ஃபவுண்டேஷன் போட்டு அந்த மேக்கப் போடுறேன் பார்த்தீங்களா, அந்த இதுக்கும் யூஸ் பண்ணுவேன். நார்மல் மேக்கப்புக்குமே
இந்த பவுடர் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இதே கொஞ்சம் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இதுலேயே வந்து சின்னதாக ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருப்பாங்க, பஞ்ச் மாதிரி. இதையே நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னுடைய ப்ராடக்டை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ரீசெண்ட் இடத்துல எனக்கு பிடிச்ச பவுடர் செட்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்மியோட ஃபேஸ் பவுடர் தான். இது கொஞ்சம் வார்ம் பிங்க் கலரில் இருக்கிறதுனால இந்த பவுடர் நம்ம போட்டுட்டு வெயிலுக்கே போனாலும் ஃபேஸை நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்கும். அப்படியே ஒரு சக்கச்சவேன்னு பிங்க் கலரில் இருக்கிற மாதிரி ஃபேஸை நல்லாவே க்ளோவிங்காக காமிக்கும். அதனாலேயே நான் இந்த பவுடர் வந்து நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ அந்த ப்ராடக்டை நான் இதில் வந்து டிப் பண்ணி இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி ஃபிங்கரில் லைட்டாக அப்படி ஃபஸ்ட்டு வந்து டிப் பண்ணிக்கிறேன். டிப் பண்ணிவிட்டு இப்படி அந்த பவுட்ரு வந்து நம்ம ஸ்கின்னாக செட் ஆகுற மாதிரி உள்பக்கமாக வச்சு இப்படி அமுக்கிக்கிறேன். அப்போ தான் நம்ம வெளியில் போய் நமக்கு வேர்த்தாலுமே மேக்கப் வந்து அவ்வளோவா ரிமூவ் ஆகாது. நமக்கு மேக்கப் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உள்பக்கமாக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி என்னுடைய பவுடர் ஃபுல்லாக ஓகேங்களா, இந்த மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நான் வந்து பவுட்ரு போடாத சைடு இது, இந்த பக்கம் பவுட்ரு போட்டிருக்கேன். இது ரெண்டுக்குமே எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கும்னு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிற மாதிரி தெரியும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும். அதனால நம்ம எப்போவுமே இந்த சம்மர் டயத்தில் பவுட்ரு செட்டிங் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுறது எப்போவுமே நல்லது. ஓகேங்களா, ஸோ நான் இந்த மாதிரி பவுட்ரு வந்து போட்டுக்கிறேன். ஃபேஸ் ஃபுல்லாகவே பவுடர் செட்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். அவ்வளோதான், நம்மளுடைய ஃபேஸ் பேக் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஐ மேக்கப் போட போகிறோம். அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டோம்னா நம்மளோட மேக்கப்பே ஃபுல்லாக கவர் ஆயிரும். இப்போ வந்து நான் ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு நான் பாருங்கள் இந்த ஐப்ரோ பென்சில் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து மேக்கப் போகலாம் ஃபுல் மேக்கப் போடும்போது பார்த்தீங்கன்னா ஐப்ரோ கேக் பேலட் இருக்கும்ல, அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். இந்த ஐப்ரோ பென்சிலை வச்சு நம்ம எவ்வளோ அழகாக நீட்டாக இந்த ஐப்ரோவை ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் ஃபுல்லாக காமிக்க போகிறேன். ஓகேங்களா, ஸோ நான் அதுக்காக ஒரு சின்ன கண்ணாடி வந்து என் கையிலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் ப்ராடக்டை. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஜூம் பண்ணி காமிக்க சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நான் ஐப்ரோ பென்சில் எடுத்துட்டேன். என்னோடய ஐப்ரோ பாருங்கள் இந்த ஷேப்பில் இருக்குது. ஒரு நார்மலாக ஐப்ரோவோட ப்ரெஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஐப்ரோவில் வந்து ப்ராடக்ட்டு கேக் எதுவும் ஆட் பண்ண மாதிரி ஒரு சின்ன ப்ரெஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இந்த ப்ரெஸ் நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐப்ரோவை லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீவி விடுறதுக்காக. ஓகேங்களா, இப்போ நான் சீவின மாதிரியே கரெக்டாக சீவிக்கங்க. சீவிட்டுட்டு இந்த ஐப்ரோ பென்சில் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த இடத்துட்ட அந்த முடிக்கு மேலே தான் நம்ம ஐப்ரோ அந்த போடுறது வந்து ஸ்கின்னில் படாமல் அந்த ஹேர் முடியில் மட்டுமே படுற மாதிரி அந்த முடிக்கு மேலேயே நான் லைட்டாக அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, லைட்டாக கொடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அதே இதை லைட்டாக அப்படி முன்பக்கமாக ரொம்ப ஹெவியாக கொண்டு போகாமல் லைட்டாக மட்டும் தான் கொண்டு போகிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல இருந்து நான் போடுற மாதிரியே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே மட்டும்தான் ஒரு லைன் வந்து இப்படி வரைஞ்சிருக்கேன் என்னுடைய ஐப்ரோ ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. இந்த மாதிரி லைன் போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ப்ரஷ் எடுத்துட்டு நம்ம போட்டிருக்கோம்ல லைனு, இதை வந்து அப்படியே மேல் பக்கமாக இழுத்து விடணும். அப்படியே லைட்டாக மைல்ட்டாக இப்போ நான் பண்ணுற மாதிரியே கரெக்டாக அப்படி மேல் பக்கமாக இழுத்து விடணும். இந்த சைடு கார்னர் வரும்போது அப்படியே லெஃப்ட் ரைட் சைடு அப்படியே லைட்டாக மூவ் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த எட்ஜுக்கிட்ட மட்டும் இப்படி கீழே இருந்து மேல் பக்கமாக அந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக அப்படியே நம்மளுடைய அந்த ஐப்ரோ முடி இருக்குது பார்த்தீங்களா, அதிலே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி இழுத்துட்டுக்கேன். ஓகேங்களா, இப்போ பாருங்க நான் ஒரு சைடு வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கும்போது எவ்வளோ நேச்சுரலாக ரொம்பவும் ஐப்ரோ போட்டு தீர்த்தாம எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா. இது வந்து நான் ஐப்ரோ எதுவுமே போடாத ஐப்ரோ, இது வந்து நான் செட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த ஐப்ரோ. இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டை பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போடணும். ஓகேங்களா,
ஓகே, இப்போ வந்து ஓவரலாக வந்து நான் ஒன் சைடு வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். இதே மாதிரியே இந்த பக்கமும் நான் ஐப்ரோ வந்து போட்டுட்டு வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ என்னுடைய 2 ஐப்ரோவும் பாருங்க நான் கரெக்டாக வந்து ஒரே மாதிரி ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த ஒரு ப்ராடக்டை மட்டும் வச்சுதாங்க இந்த ஐப்ரோவே நான் செட் பண்ணேன். எப்படி பண்ணேன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஐலைனர் போட போகிறேன். ஐலைனர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காஜல் போட்டால் இன்னும் பெட்டராகவே இருக்கும். காஜலுக்காக நான் இந்த லாக்மியோட 925 இந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து காஜல் எடுத்துக்கிறேன். இந்த காஜல் வந்து எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. இதுவும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில், அதாவது டிஸ்கிரிப்ஷனில் இதோட ப்ராடக்டோட லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா பை பண்ணி வைக்கோங்க. இப்போ இந்த காஜலை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக அப்படி மூவ் பண்ணிங்கன்னா இந்த காஜலோட நிப் பாயிண்ட் வந்து ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகி வரும். இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். இந்த ஒரு ஃபிங்கரை வச்சு இப்படி லைட்டாக இழுத்து கொடுத்துட்டு அப்படியே ஓகேங்களா. இப்போ நான் போடுற மாதிரியே போடுங்க. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டோம்னா லைட்டாக பிளாக்காக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப கண்ணில் வந்து பிளாக்காக அந்த காஜல் இருந்துச்சுன்னா பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரு 2-3 லைன் வந்து இந்த மாதிரியே போட்டுக்கோங்க. இன்னுமே உங்களுக்கு ஹெவி பிளாக்காக தெரியும், பார்க்குறதுக்கு செம்ம லுக்காக இருக்கும். நான் எப்போவுமே கண் வந்து நல்லா டார்க்காக இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே ஒரு 2-3 செட்டிங்ஸ் வந்து இந்த காஜல் வந்து போட்டுக்கிருவேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நான் ஒரு சைடு போட்டுட்டேன். சேம் அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்னுடைய காஜல் வந்து ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிட்டேன். இப்படியே விட்டோம்னாலும் ஓகே, பட் ஆனால் மேலே இருக்கிற இந்த லைன்லேயும் வந்து காஜல் அப்ளை பண்ணால் தான் அந்த டார்க்னஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால அது நார்மல் மேக்கப் போடும்போது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கண்ணு கொஞ்சம் கலங்குற மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, நான் வந்து லைட்டாக மேலே ஒரு வாட்டர் மார்க் வந்து போட்டுக்கிட்டேன். இப்போ போட்டதுக்கு அப்புறமா மேலே வந்து ஐலைனர் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஐ ஷேடோ போடணும்னு நினச்சிங்கன்னா லிப்ஸ்டிக் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த லிப்ஸ்டிக்லேயே லைட்டாக ப்ராடக்ட் எடுத்து இப்படி டிப் பண்ணி எடுத்திங்கன்னா ஐ ஷேடோ வந்து சூப்பராக செட் ஆயிரும். பட் ஆனால் நான் எனக்கு பிடிச்ச கலரில் ஒரு ஐ ஷேடோ மட்டும் நான் தனியாக வந்து செட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த மாதிரி மைல்டாக ஒரு பிங்க் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐ ஷேடோவை தான் நான் வந்து என்னுடைய ஐ ஷேடோவுக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ப்ராடக்ட்டை இதில் லைட்டாக கொஞ்சம் எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்கிறத இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சைடு அப்ளை பண்ணிட்டேன். சேம் மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டை வச்சு இன்னொரு பக்கமும் நான் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, குயிக்காக வந்து நான் என்னோட ஐ ஷேடோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கிளிட்டர் மட்டும் நான் சேம் அதே சைட்லேயே கொஞ்சம் வச்சேன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக லுக்காக இருக்கும். இந்த மாதிரி கிளிட்டரை வந்து என்னுடைய கையில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கண்ணை கொஞ்சம் இப்படி மூடிக்கிட்டு இந்த இப்போ போட்டேன் பார்த்தீங்களா ஐ ஷேடோ, அதுக்கு மேலே லைட்டாக அப்படி தொட்டு மட்டும் வச்சேன்னா போதும். இந்த இடத்துல நீட்டாக ஒரு பர்ஃபெக்டான ஒரு லுக்கு தெரியும். சம்மரில் இந்த மாதிரி நம்ம ஐ ஷேடோ போடும்போது வெயிலில் போயிட்டு வந்தோம்னா ஹைலைட்டாக நல்லா லுக்காக எடுத்து கொடுக்கும். அதனாலே நான் வந்து மேக்ஸிமம் இந்த ஷேட் வந்து இப்போதைக்கு இந்த டயத்தில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். நம்ம வந்து கிளிட்டர் வச்சு ஐ ஷேடோ வந்து இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த ப்ராடக்டை லைட்டாக, அதாவது இது எம்டி ப்ரெஸ் தான், இதில் எந்த ப்ராடக்ட்டும் நான் ஆட் பண்ணலை. இதை வந்து நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ப்ரெஸ்ஸை வச்சு இந்த இடத்துல இப்படி சர்க்கிள் மோஷனில் மட்டும் லைட்டாக அப்படியே தேய்ச்சி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஓரளவுக்கு என்னுடைய ஐ ஷேடோ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம வந்து காஜல் போட்டுட்டேன். இப்போ வந்து நான் ஐலைனர் மட்டும்தான் போட போகிறேன். ஐலைனருக்காக நான் எடுத்திருக்க ப்ராடக்ட் பாருங்க, இந்த லாக்மியோட அல்ட்ரா ஐகானிக் காஜல், இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து ஒரு லிக்யூட் ஃபார்மில் தான் இருக்கும். இது வந்து வாட்டர் பட்டுச்சுன்னா குயிக்காகவே அழிஞ்சிரும். நான் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து நான் யூஸ் பண்ணலை. இந்த மாதிரி இருக்கிறதா நமக்கும் சேஃபே, அதனால நான் இந்த ஐலைனரே மேக்ஸிமம் எடுத்துக்கிறேன். ப்ராடக்ட் எடுத்து அப்படியே நம்ம கண்ணில் போடாமல் எடுத்ததுக்கப்புறமா இந்த மேலே இருக்க பார்த்தீங்களா மூடி, இதுலேயே கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு நான் இந்த ஒரு சைடு மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி லைட்டா அந்த கண்ணுக்கு மேல மட்டும் இந்த ஐலைனர் இருக்கிற மாதிரி, ரொம்ப ஹெவியா இல்ல. ஓகேங்களா? இப்போ நான் மயூல்ட்டா ஒரு லைன் போட்டிருக்கல, சேம் இதே மாதிரியே இந்த பக்கமும் போட்டுட்டு உங்களுக்கு ஃபுல்லா காமிக்கிறேன். நான் ரெண்டு பக்கமே என்னுடைய கரெக்டான ஐலைனரை வந்து செட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நார்மலா ஒரு மஸ்காரா மட்டும் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னுடைய லேசஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கிறேன் கரெக்டா இந்த மாதிரி. என்னுடைய லேசஸ் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா கடைசி ஸ்டெப்பா வந்து நம்ம லிப்ஸ்டிக் மட்டும் போட போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லிப் லைனர் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்னோட லிப் பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் லைட்டா லிப் லைனர் வச்சு மட்டும் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த லிப்ஸ்டிக் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மேக்கப் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதில் வந்து நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஒரு டைம் வந்து பவுடர் மட்டும் போடுறதா போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து வெளியில் அதிகமாக ட்ராவல் பண்ணி போகிறதுனால குயிக்காகவே ஸ்வெட்டிங் ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக அந்த மாதிரி பவுடர் செட்டிங் மட்டும் லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும், நம்மளோட மேக்கப் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து நான் லைட்டாக தலையை வாரிட்டு வந்துட்டு மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி பாருங்க என்னுடைய மேக்கப் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. சம்மருக்கு இந்த மாதிரி மேக்கப் போட்டோம்னா நமக்கு குயிக்காக ரிமூவ் ஆகாது, லாங் லாஸ்டிக்காகவும் வரும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எந்த மாதிரியெல்லாம் மேக்கப் போடலாம், தென் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்ல மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ கொண்டான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.